ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவா லட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் வதக்கியிருக்கிறோம், முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துருக்கு. ரவையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஒரு நைஸாக தேங்காயோட சுவையாக இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரவா லட்டு. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரவா லட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 10 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் வந்து நல்லா வறுபடணும், அப்போ தான் 10 days நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அரை கைப்பிடிக்கு திராட்சை. இங்கே பாருங்கள், நெய் நல்லா உருகி எடுத்து இந்த டைமில் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து மிதமான அனலில் வச்சு நல்லா செவக்க தீச்சிடாமல் மெதுவாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா செவந்துட்டு நல்லா வறுபட்டுடுது. இங்கே பாருங்கள், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், அதே நெய்யிலே அரை மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துறேன். நல்லா பொன்னிறமாக, ரொம்ப தீச்சிட வேண்டாம். தீ வந்து மிதமான அனலில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா சிவந்து வரும் பாருங்கள், நல்ல வாசனையாகவும் வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு ரவை, வறுத்த ரவை. தேங்காய் நல்லா வறுபட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு ரவையும், வறுத்த ரவை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது லைட்டாக வதக்கினா போதும். ஒரு 2 செகண்டு தேங்காய் நெய்யோடு வதக்கவே ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குது. இந்த டைமில் 3/4 கப்பு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா அரை கப்பு கூட எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை. நல்லா ஒரு 3 நிமிஷம் அப்படி சேர்ந்தா போல் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஏலக்காய் பொடி ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி அப்படியே சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் பால் நல்லா காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிட்டிகை தூள் உப்பு. ரவா லட்டுக்கு ஸ்வீட்டுன்றதால ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 டம்ளர் பால் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரவா ரெடியாக இருக்குது. இந்த டைமில் இந்த பால் கொஞ்சமாக நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி நிறைய பால் அதிகமாக விட்டுற போகிறீங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரவா லட்டு குடிக்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கையிலேயே நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூடு ஆறி எடுத்து வெதுவெதுப்பாக இருக்கணும். பாலும் அதே மாதிரி வெதுவெதுப்பாக இருக்கணும். இப்போ இந்த சூடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. நல்லா கலந்து விட்டு பாருங்கள். நமக்கு கெட்டியாக ரவா லட்டு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை நம்ம உருட்டிக்கலாம். இங்கே பாருங்கள்,
இந்த முந்திரி வந்து எதற்கு முன்பக்கமாக தெரிகிற மாதிரி முந்திரியும் திராட்சையும் அப்படியே பிடிங்க. இங்கே பாருங்க, முந்திரியும் திராட்சையும் தெரிகிற மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ரவா லட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்னொன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று உருட்டி இருக்கோம் பாருங்கள். மீதி இருக்கிற ரவையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவா லட்டு எல்லாமே உருட்டி வச்சுட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரவா லட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.